editor in Munich, England. He started doing. Thank you very much to all of you. For me to be with you for this great event wherein our child Vijay is the hero of the performance. But to say about the whole thing that happened, I don't exactly remember the day, but it was sometime last year when this team approached me to create a documentary on our great hero and the late President of India, Abdul Kalam, and they wanted to have somebody outstanding to be the emulator of him or the follower of him, and they wanted somebody who is differently abled, and I suggested the name of our student Vijay, because I knew from the time he joined the school, he was an outstanding student, a very talented boy in many ways. And they were also happy to accept my proposal, and the whole thing happened from then on. And today that is completed and it is being released. இந்த ஆசீர்வாதமான அர்ஜுன் பாரதி இயற்றிய மியூசிக் செய்த இவ்வளவு அழகான ஒரு பாடலை உங்களுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் அண்ணன் பொன்ராஜ் அவர்களால். ஒரு மியூசிக் அண்ணா கேட்டுட்டு இருக்காங்க, ரசிச்சுட்டு இருந்தாரு. உடனே இதை கேளு, எப்படி இருக்குன்னு கேளு அப்படின்னு சொல்லி அண்ணா என்கிட்ட சொல்ல அதை கேட்டேன். ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் எந்த அளவுக்கு திறனா ஒரு விஷயத்தை செய்வாங்களோ, ஒரு பிசிறு இல்லாமல் செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சிருந்தாரு. நான் முதல்ல வந்து கேட்கும்போது அதை விஷுவலாக பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கலாமோட அவரை இப்போ சுவாசிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லலாம். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் அண்ணாவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் கூட பயணிக்கிற காலம் எங்களுக்கு கிடைக்கும்போது அவரை பற்றி சுவாசிக்க ஆரம்பிச்ச போது அவரை பற்றியான விஷுவல் வரும்போது சாங்கை மறந்துட்டு அந்த சாங்க்கு ஐயாவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சார் சொன்னார், என் மகன் தான் இதை மியூசிக் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ தான் அர்ஜுன் பாரதியை பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார், அவர் அறிமுகப்படுத்தினார். நான் தமிழ் பாரதி, அவர் அர்ஜுன் பாரதி, டக்குன்னு ரிலேட் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் டக்குன்னு ஏதோ கோயின்சைட் ஆச்சு. தம்பி நீங்களா பண்ணீங்க, என்ன மியூசிக்கில் என்ன கற்றுருக்கீங்கன்னு கேட்டேன். கிரேட் 6 முடிச்சிருக்கேன் சார், ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன், அங்கேருந்து நான் அந்த கற்றுருக்கிறேன்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் சரி இவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சினிமாக்கார பாணியில் நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி அப்படின்னு. அதுக்கப்புறமா மறுபடியும் 2 தடவை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. விஷுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் பர்சன்ஸ் வந்து சாரை பார்க்க வந்திருந்தாங்க. அப்படி பார்க்க வந்திருந்த போது பார்த்தீங்கன்னா அந்த டீம்கிட்ட நானே வந்து நான் சினிமான்னு சொல்லிட்டு 94 சினிமாவுக்கு வந்தேன். 2000 வரைக்கும் நான் சினிமாக்களில் பயணம் பண்ணேன். அதுக்கப்புறம் சீரியலுக்குள்ளே போனேன். ஒரு 3500 எபிசோடுகள் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு 2014 ஓய்வு பெற்று ஒரு படம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டேன். அப்படி இருந்த காலகட்டங்களில் இதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் தெரியும், ஒரு டெக்னாலஜி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரியும். அப்படி பார்க்கும்போது நவீன் அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தேன். நவீன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்கீங்க நவீன் கேட்டேன். சார் இது மாதிரி படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னார். அவருடைய குருநாதரை பற்றி சொல்லும் போது தான் அவர் எந்த ஸ்கூல்லேருந்து வராங்கன்னு தெரியும். நாங்களே ஒரு படம் பண்ணுறதா இருந்தால் ஒரு கேமராமேனு இவர் எந்த ஸ்கூல்லேருந்து வராரு, அங்கே என்ன ட்ரைனிங் இவருக்கு கிடைச்சிருக்கும், வாய்ப்புகள் என்ன கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது விஷுவலில் மிரட்டிட்டார். உண்மையாகவே நவீன் அன்னைக்கு நான் வாழ்த்து சொன்னேன், இப்பவும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே இப்படி பேசிட்டே இருக்கும்போது அடுத்த கட்டம் அவர் சொல்றாரு,
என்ன மனைவி பற்றி பேசும்போது சொன்னாங்க, இது எல்லாமே அவங்க அம்மா அவனுக்கு கொடுத்த பிளஸிங் சார். அவர் தன்னை பற்றி எதுவுமே சொல்ல, வள்ளலாருங்கிறாரு, அடுத்தது அம்மாவை பற்றி சொன்னாரு, தான் எதுவுமே செய்யலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாமே அவர்களாகவே அவர்களுடைய ஆத்மா தான் இவர் வந்து சப்போர்ட் பண்ணுது. இன்னைக்கு வரும்போது கூட, உள்ள வரும்போது கூட இது கண்டிப்பா அர்ஜுனோட அம்மாவை தான் இருக்குன்னு நான் என்ட்ரியிலே பார்த்துட்டேன். இன்னைக்கு அவங்க இங்க இருக்காங்க, இந்த சபையில இருந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவரை வாழ்த்தினாலும் கூட அந்த ஆத்மாவானது அர்ஜுனை வாழ்த்திட்டே தான் இருக்கு. கண்டிப்பா அவங்களுடைய எண்ணம், அவங்க இவர் தம்பி மேல வச்சிருந்த பாசம், அதெல்லாம் தான் இவர் சொல்லும் போது எனக்கு பிரதிபலிக்குது. ஏன் இதெல்லாம் நான் இப்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான்லாம் சின்ன வயசுல நான் சினிமாவுக்கு போன வீட்டில் சொல்லும் போது உனக்கு என்ன தெரியும், எடுத்த உடனே இதான் சொன்னாங்க, சினிமா மிகப்பெரிய கடல், அதுல போய் உன்னால என்ன மீண்டு வர முடியும், இப்படிதான் சொன்னாங்க. என்னால முடிஞ்சா வரேன், லட்சக்கணக்கான பேர் இதுல போட்டி போடுவாங்க, இதுல யாரோ ஒருத்தர் தான் ஜெயிச்சு வருவாங்க. அதுக்கு வாய்ப்புங்கிற ஒரு முக்கியமான கதவு திறக்கணும். இங்க வாய்ப்பு கிடைச்சவங்க, வாய்ப்பு கிடைக்காத 2 பேர் தான் இருப்பாங்க. அப்படியான பட்சத்துல இன்னைக்கு இப்படி ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற இந்த குழந்தை கண்டிப்பா அவர் எடுத்துட்டு போகக்கூடிய வழியில கடைபிடிச்சான்னு சொன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை சீக்கிரம் அர்ஜுன் சந்திப்பாரு. இன்னைக்கு முதல் அவர் அறிமுக மீட்டிங்லேயே இத்தனை பேர்த்த பாக்குறோம். கண்டிப்பா அவர் வெற்றியாக வரும்போது மிகப்பெரிய அலைக்கடல்ல அவர் நீந்தி வருவார். வெற்றியடைந்த கடவுளை வெற்றிக்கிறேன். வணக்கம். இந்த கூட்டத்தில் இருக்கவங்க நீங்க எவ்வளவு பணத்தை பார்த்துருப்பீங்க, எவ்வளவு போல பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னோட குரு மகாதார் பாபாஜி தேவைக்கு அதிகமாகவே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதாவது என்னுடைய வீடு வராத விஐபிங்களே கிடையாது. ஏன்னா அந்த வீட்டோட மாடல் பார்க்குறதுக்காக வருவாங்க. ஒரு 2005 பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர், ஸ்விமிங் பூலோட ஒரு என் கார் வந்து என் பெட்ரூமுக்கு போகும், அந்த அளவுக்கு பண்ணியிருந்தோம். வசதியாக தான் வாழ்ந்தோம். ஆனால் இந்த ஒரு நிலைமையை பாபாஜி எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாயை அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துறதுக்காக கொடுத்துருக்காரு. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு என் ஒய்ஃப். ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி நிலைமை மோசமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு 3 பையன் படிச்சுட்டு இருக்காங்க, என் ஒய்ஃப் டீச்சராக இருக்காங்க. பட்டு நாங்கள் வந்து இந்த பற்றாக்குறை ஏழ்மையை வந்து நாங்கள் உணரவே இல்லை. ஏன்னா குரு எங்களை அந்தளவுக்கு விடலை. இன்றைக்கி எதுவும் இல்லைனாலும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் 100 பேரில் 1000 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கூட எனக்கு அந்த பேக்கப் கொடுத்துருவார். அதே மாதிரி அந்த குருவோட ஆசி இந்த பாடல்கள் இந்த பாட்டை வந்து உருவாக்கின அத்தனை பேர் கூடயும் கண்டிப்பாக இருக்கும். நானும் என்னுடைய குருவை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது 87வது பிறந்தநாள் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களது 87வது பிறந்தநாள் சிறப்பு பாடலாக வெளியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த பாடலை படைத்த கவிஞர் தேவிதாசன் என்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தனது மகனை மியூசிக் கம்போசராக ஆக்கி சவுண்ட் இன்ஜினியராக இங்கு உருவாக்கி லண்டனிலே அனுப்பி ட்ரினிட்டி இசை கல்லூரியில் பயின்று அந்த பியானோவை கையில் எடுத்து இந்த பாடலை இசைத்து, உண்மையிலேயே இது ஒரு வள்ளலார் கொடுத்த இந்த பாடலை முதன்முறையாக இசையமைத்து வெளியிடக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்ற அந்த அர்ஜுன் பாரதிக்கு நீங்கள் அனைவரும் கை ஒளியை எழுப்பி சந்தோஷம். இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நண்பர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களது பள்ளி கல்லூரி தோழர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய தோழர்கள் இருவரும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்து, உண்மையிலேயே அவர்களது பசுமையான நினைவுகள் அந்த கல்லூரி காலத்திலே எப்படி இவர்களெல்லாம் உருவாகினார்கள் என்பது இன்றைக்கு அவர்களது நிலைமையிலிருந்து விளங்குகிறது. அவர்கள் படிக்கும் காலத்தில் அவர்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று அவர்கள் மேனிஃபெஸ்ட் ஆனார்களோ அதுவாகவே இன்றைக்கு தலைவர்களாக விற்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு நல்ல கரதோஷம் கொடுத்து இந்த இசையை வெளியிட வேண்டும், நீங்கள் வந்து அதை வெளியிட வேண்டும் என்று என்னை தொடர்பு கொண்டு என்னை அழைத்து
இந்த முயற்சியை எடுத்த இன்றைக்கு கிட்டத்தட்ட 7-8 ஃபங்க்ஷன் அதோடு சேர்த்து இதையும் வெளியிட வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி இதற்கு உறுதுணையாக இருந்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களது நண்பர் திரு தீவன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கம். என் ஃபாதர் இங்கே வந்திருக்கார். அவரது பள்ளியிலிருந்து பல்வேறு மாணவர்கள் இதில் நடித்திருக்கிறார்கள். அவரது ஆசியும் அந்த குழந்தை இந்த பையன் நடித்ததே, அந்த பொண்ணு டான்ஸ் ஆனதை நான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரியலிஸ்டிக்காக இருந்தது. கலாம் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை அவர்கள் இந்த பாடலிலே நனவாக மாற்றி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் நடித்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த 2 குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களது பெற்றோருக்கும், இந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கும், மற்ற குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நண்பர்களே, டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலே இன்றைக்கு அப்துல் கலாம் அவர்களது பிறந்தநாள் உலகெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே வீடுதோறும், இல்லங்கள் தோறும், பள்ளிகள் தோறும், கல்லூரிகள் தோறும், நிறுவனங்கள் தோறும் இன்றைக்கு அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த அந்த லட்சிய உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டு அவரது கனவை நனவாக்கக்கூடிய இன்றைய காலையிலிருந்து நான் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அந்த குழந்தைகளும் மாணவர்களும் கலாமின் கனவை எப்படி உள்வாங்கி இருக்கிறார்கள், அவரது லட்சியத்தை எப்படி மனதிலே ஏந்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு நாள் டாக்டர் கலாம் அவர்களோடு நான் சென்னைக்கு வரும்பொழுது தான் என்று நினைக்கிறேன், காரிலே விமானத்திலே இருந்து இறங்கி காரிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் நீங்கள்லாம் டாக்டர் கலாம் அவர்களை மகிழ்ச்சியாக பார்த்திருப்பீர்கள். ஒரு நாள் அவர் நம்ம தொடர்ந்து பயணப்பட்டுகிட்டே இருக்கணும், இத்தனை கோடிக்கணக்கான மாணவர்களை சந்தித்தாகிவிட்டது, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்றைக்கு இந்த கனவு நனவாகும் என்று அவர் என்னிடம் சொல்லும் பொழுது நான் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கேன், அம்பாசிடர் காரில். அவர் கண்களிலே கண்ணீர் துளியை நான் பார்த்தேன். அப்பொழுது அவர் அந்த விதைத்து கொண்டிருக்கிற இது என்றைக்கு நனவாகும் என்ற ஒரு எண்ணம், ஏக்கம், அந்த தாக்கம் அவர் மனதிலே இருந்தது. அன்று நான் அவரிடம் சொன்னேன், சார் நீங்கள் விதைக்கிறீங்க, கண்டிப்பாக இதனுடைய அறுவடை ஒரு நாள் நடக்கும், அந்த அறுவடை நடக்கும் பொழுது இந்தியா செழிக்கும், இந்தியா வளமான அறிவில் சிறந்த வல்லரசு இந்தியாவாக மாறும் என்று நான் அந்த காரில் இருந்துட்டு சொன்னேன். அந்த நினைவு எனக்கு ஏன் வருகிறது என்று சொன்னால், அதை சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு ரிக்ஷாக்காரர் 2 கையையும் எடுத்துகிட்டு வர கும்பிட்டார். அதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் பதவி போய் அதாவது கையை முதல்ல ஹேண்டில் பாரை பிடிச்சி ஓட்டு அப்படின்னார். பாரு என் ஃப்ரெண்டு எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தியா அப்படின்னார் ரிக்ஷாக்காரர். அவரை பார்த்த உடனே 2யும் எடுத்துகிட்டு இப்படி கும்பிட்றாரு. கார் இப்படி போயிட்டுருக்கு, ரிக்ஷாவும் ஓட்டிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அதான் எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. ஸோ அந்த கனவு, அந்த லட்சியம் அவர் நினைத்தார், இது நடக்குமா? ஏன்னா வளர்ந்த இந்தியாவை எப்படி உருவாக்குவது, வளர்ச்சி அடைந்த ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தாரக மந்திரம், தொடர்ந்த 10 ஆண்டுகளுக்கு 10% பொருளாதார வளர்ச்சியை விவசாயத்திலும், தொழில்துறையிலும், உற்பத்தி துறையிலும், சேவைத்துறையிலும் எப்படி எய்துவது என்ற திட்டங்களை 25 வால்யூம் கொண்ட ஒரு திட்டங்களை பார்லிமெண்ட்டில் சமர்ப்பித்து அதை இந்தியாவினுடைய திட்டமாக பார்லிமெண்ட் ஏற்றுக்கொண்ட பின்பு பாராளுமன்ற எம்பிக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அவர் பயிற்சி வகுப்பு நடத்தினார். 15 மாநில சட்டமன்றங்களுக்கு அவர் அந்த கனவை விதைத்தார். அது மட்டுமல்லாமல் என்னையும் தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் அந்த கனவை எடுத்து சென்று விதைக்க சொன்னார். நானும் அந்த கனவை தமிழகம் எப்படி ஒரு வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக மாறும் என்ற லட்சியத்தை கொண்டு விதைத்தேன். இதெல்லாம் விதைத்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுது இது நடக்கும் என்று அவர் கனவு கண்டார். ஆனால் அவர் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட 27 ஜூலை 2015ஆம் தேதி என்று இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே எழுந்து நின்று அழுதது. எழுந்து நின்று அவரது நினைவை போற்றியது. தெருவெங்கும், ஊரெங்கும், வீடெங்கும் போஸ்டர்கள், பேனர்கள் முளைத்த பிறகுதான் தெரிந்தது அவர் 64 கோடி இந்தியர்கள் மனதில் மட்டும் அவர் விதைக்கவில்லை, அவர் சந்தித்தது 2.5 கோடி மாணவர்களும் இளைஞர்கள் தான்.
ஆனால் அந்த கனவும் லட்சியமும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மொத்தமாக சென்று சேர்ந்து விட்டது என்பது அவர் இறந்த அன்று, அந்த விதைக்கப்பட்ட அன்றுதான் நினைவாக வந்தது. அன்றுதான் நான் உண்மையிலேயே அந்த கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு பிறந்தது என்று. ஃபோட்டோகிராஃபர் நவீன்குமார் அவர்களுக்கும் இந்த பாடல்களுக்கு எடிட் பண்ணி காட்சிகளை அழகாக அமைத்து கொடுத்த திரு முனீஸ் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த பாடலை பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் தமிழ் பாரதி அவர்கள் எனது நண்பர் உண்மையிலேயே இந்த பாடலுடைய வரிகளை உள்வாங்கி மிகவும் சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு அதனுடைய தொழில்நுட்பத்தை விளக்கும் பொழுது உண்மையிலேயே நான் பெருமைப்பட்டேன். என்னவாக வரும் என்று நினைத்தேன், அதுவே வந்திருக்கிறது. இந்த பாடலை உண்மையிலேயே இயற்றி வெளியிட்ட அத்துணை பேருக்கும், இதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நான் உண்மையிலேயே வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இதோடு இந்த பாடலோடு சேர்த்து இன்னொரு பாடல் வெளியாக இருந்தது. அந்த நிகழ்ச்சி அப்துல் கலாம் லட்சிய இயக்கத்தின் அலுவலகத்திலே வைத்து வெளியிட இருந்தோம். இந்த பாடல் வெளியிடும் பொழுதே அதையும் நீங்கள் இங்கே வெளியிடுங்கள் என்று சொன்னதின் காரணமாக, அந்த பெருந்தன்மையின் காரணமாக ஆகலாம் அப்துல் கலாம் என்ற பாடலை வடிவமைத்திருக்கிறார் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். இவர்தான் கலாம் நூலகத்தை தமிழகமெங்கும் கொண்டு சென்றிருக்கிறார். இதுவரை ஒரு 1500 நூலகத்தை, கலாம் நூலகத்தை, கலாம் ட்ரீம் லைப்ரரியை தமிழ்நாடு முழுக்க ஒரு 1500 பள்ளிகளிலே அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அவரும், அவரோடு சேர்ந்த 2 நண்பர்கள் இருவரும் சேர்ந்து ஆகலாம் அப்துல் கலாம் என்ற பாடலை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். அந்த பாடலும் இன்றைக்கு இதோடு இந்த பாடலுக்கு அடுத்தபடியாக அதுவும் இன்றைக்கு ரிலீஸ் செய்யப்படுகிறது. மொத்தம் 2 பாடல்கள் உங்களுக்காக அப்துல் கலாம் அவர்களது கனவை நனவாக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு வெளியிடப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இந்த பாடலை இயக்கி வடிவமைத்து இசையமைத்த திரு பிங்கலன் அவர்களுக்கும் ஜோசப் அவர்களுக்கும் 2 பேருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, உண்மையிலேயே இந்த 2 பாடல்களையும் உங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்காக மீண்டும் ஒரு முறை உங்கள் கரகோஷத்தை கொடுத்து அதை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கி வைக்கிறேன். வாழ்த்துக்கள்.